வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். கலைஞரின் வரலாற்றை தொடர்வோம். 1954 வெளியான மனோகரா படத்தில் இடம்பெற்ற கலைஞரின் வசனங்கள் அவர் புகழை இமயத்திற்கு கொண்டு சென்றது. 1957 தேர்தலில் திமுக முதலாக சட்டசபை தேர்தலில் ஈடுபட்டது. குளித்தலை தொகுதியில் போட்டியிட்டு கருணாநிதி வெற்றி பெற்றார். திமுக நடத்திய போராட்டங்களில் முன்னணி வீரராக திகழ்ந்தார். 1965 தமிழ்நாட்டில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டையில் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டார். கலைஞரின் தாயார் அஞ்சுகம் அம்மையார் தன் மகன் அரசியல் துறையிலும் கலைத்துறையிலும் வெற்றி முத்திரைகளை பதித்து வருவதை பார்த்து மகிழ்ந்து வந்தார். தன் கண் முன்னாலேயே மகன் சாதனையாளராக தலைவராக வளர்ந்துவிட்ட மன நிறைவுடன் 1963 ஜனவரி 17 இவ்வுலக வாழ்வை நீத்தார். 1967 பொது தேர்தல் தமிழக அரசியலில் ஒரு பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது. 20 ஆண்டுகள் ஆட்சியிலிருந்த காங்கிரஸ் தோல்வியடைந்தது. திமுக ஆட்சி பீடம் ஏறியது. பேரறிஞர் அண்ணா முதல்வரானார். கலைஞர் கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சரானார். பின்னர் போக்குவரத்து துறைக்கும் பொறுப்பேற்றார். அப்போது பேருந்துகளை அரசுடைமையாக்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் கூட முடியாத நிலையில் 1969 பிப்ரவரி 2 நள்ளிரவு அண்ணா மறைந்தார். யாரும் எதிர்பாராத இந்த பேரிடியால் தமிழகம் கலங்கியது. அடுத்த முதலமைச்சர் யார்? கலைஞரா, நாவலரா என்ற கேள்வி எழுந்தது. எழுத்தால், பேச்சால், மதி நுட்பத்தால் அறிஞர் அண்ணாவின் அரசியல் வாரிசு என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கலைஞர் கருணாநிதி முதலமைச்சரானார். 1969 பிப்ரவரி 10 கலைஞரின் அமைச்சரவை பதவியேற்றது. கலைஞருக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்தனர். அண்ணா உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் எழில்மிகு நினைவு சின்னம் அமைக்க கலைஞர் ஏற்பாடு செய்தார். அண்ணா உருவப்படத்துடன் தபால் தலை வெளியிடச் செய்தார். 1971 பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை சந்திக்க பிரதமர் இந்திரா காந்தி முடிவு செய்தார். இந்திரா காந்தியுடன் கூட்டணி அமைத்த கலைஞர் தமிழக சட்டசபையையும் கலைத்துவிட்டு பாராளுமன்ற தேர்தலுடன் சட்டசபை தேர்தலையும் நடத்த துணிச்சலான முடிவு எடுத்தார். ராஜாஜியும் காமராஜரும் கூட்டணி அமைத்து எதிர்த்தும் கலைஞரை வீழ்த்த முடியவில்லை. தேர்தலில் திமுக 184 இடங்களில் மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. 1971 மார்ச் 15 கருணாநிதி 2வது முறையாக தலைமை ஏற்று முதலமைச்சர் ஆனார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். அண்ணா, நீ இருக்கும் இடத்தில் யான் வருவரையில் இரவலாக ஒரு இதயத்தை தந்துடா. நான் வரும்போது கையோடு கொண்டு வந்த காலதலையில் வைப்பேன் அண்ணா. 3 இடத்திலே ஒரு சிறப்பு உண்டு. முத்தமிழ் மனம் உண்டு. மூவேந்தர் முக்குடி முக்கரியரை மும்முர சார்த்தவர் தமிழர். அவர் வாழ்ந்த தமிழ் வாழ்வுக்கு 3 எழுத்து. அந்த வாழ்வுக்கு அடிப்படையாம் அன்புக்கு 3 எழுத்து. அன்புக்கு துணை நிற்கும் அறிவுக்கு 3 எழுத்து. அறிவார்ந்த ஒரு இடையிலும் காதலுக்கு 3 எழுத்து. காதலர்கள் போற்றிருந்த கடும் வீரமும் 3 எழுத்து. வீரம் விளைக்கின்ற களம் 3 எழுத்து. களம் சென்று காணுகின்ற வெற்றி 3 எழுத்து. அந்த வெற்றிக்கு நம்மையெல்லாம் ஊக்குவிக்கும் அமைதி மிகு அண்ணா 3 எழுத்து.